வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அரிசி உளுந்து எதுவுமே சேர்க்காம ஒரு சூப்பர் ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பன் தோசை தாங்க செய்ய போகிறோம். நீங்கள் டயட் இருக்கீங்களா? நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், அதே போல் ரொம்ப டேஸ்டியும் கூட. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை நீங்கள் ஊற வைக்கும் போதே ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த பாசிப்பருப்பில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வந்த பாசிப்பருப்பு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ எந்த டம்ளரில் பாசிப்பருப்பை மெஷர் பண்ணோமோ அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நான் இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ நான் அரைச்சிட்டு வந்த இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாவு கூட கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதே போல் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் ஒரு அரை கேப்சிகம் போல் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து, அதே போல் கேரட் ஒன்று நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக துருவியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்குவோம். இந்த மாவுடைய திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்காக நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே தண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அந்த தோசை பன் தோசை மாதிரி நல்ல ஒரு டஃபி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் மிளகாய் தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பக்கம் தோசை நல்லா வெந்து வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம திருப்பிக்குவோம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை திருப்பிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கும் போதே இந்த சைடில் ஒரு சின்ன சின்ன ஹோல் போட்டுக்குவோம். அப்போ தான் சென்டர் பார்ட் நமக்கு நல்லா வெந்து வரும். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். அப்போ தான் உள்ளே இருக்க வெஜிடபிள்ஸும் நல்லா குக்காகி வரும். இப்போ இந்த பக்கமும் திருப்பிக்குவோம். இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இப்படி 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு சூப்பராக இந்த தோசை ரெடி ஆயிடுச்சு. எடுத்துக்குவோம். இதே மாதிரி மீதி உள்ள தோசையெல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான பன் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு நாள் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.